அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு நிரப்புமாறு வைக்கப்படுகிறது. எனில் கம்பளத்தின் பக்க நீளம் என்னன்னு கேட்குறாங்க. இது மென்சுரேஷன் அளவியல் 2D ஒன்றுமே கிடையாதுங்க. இதில் நிறைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும், பயப்படக்கூடாது. ஒரு சதுர கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான். சதுரத்தின் பரப்பளவு எல்லாருக்குமே தெரியும், A ஸ்கொயர். ஆமாம், 1024 மீட்டர் ஸ்கொயர் பக்கத்தில் பரப்பளவுன்னு கொடுத்துருன்னா ஒரு 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவுன்னு கொடுத்துருப்பான். அவன் தான் ஏன்னு தூக்கணும், அவனை ஏன்னு எடுத்துக்கணும். அப்போ சதுரத்தின் பரப்பளவு A ஸ்கொயர். ஏன் எவ்வளோ? அவன் 1024 கொடுத்துருக்கானா, அப்போ A ஸ்கொயர். ஏவுடைய வேல்யூ என்ன? 1024. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ A √1024. ஒரு 50 வெறியும் ஸ்கொயர். அப்போ அதாவது 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16 16, 8 ஸ்கொயர் 64 64, 9 ஸ்கொயர் 81. இந்த மாதிரி ஸ்கொயர் ஒரு 50 ஸ்கொயரை படித்து வச்சிங்க. ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் நம்மளால இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போடும்போது ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ஸ்கொயரை ஒரு 50 வரையும் நீங்கள் படித்து வச்சுருங்க. அப்போ 1024 வந்து பார்த்தீங்கன்னா 32 ஸ்கொயர். 32 × 32 மல்டிப்ளை பண்ணால் 1024. அப்போ A = 32. இங்கே மீட்டரில் கொடுக்குறாங்க, மீட்டரில் எடுத்துங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு நிரப்புமாறு வைக்கப்படுகிறது. எனில் கம்பளத்தினுடைய பக்க நீளம் கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது, சதுரத்தின் பரப்பளவு A ஸ்கொயர். அவன் 1024 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பான், அவன் தான் ஏன்னு எடுத்துக்கணும். அப்போ A ஸ்கொயர் ஏவுடைய வேல்யூ என்ன? 1024. அப்போ A ஸ்கொயர் 1024 போட்டுடலாமா? சரி. அப்போ A இந்த 1024 இந்த ஸ்கொயரு அண்ணண்ட போனால் ரூட்டுக்குள்ளே வந்துடும். இந்த 1024 32 × 32 மல்டிப்ளை பண்ணால், இந்த 1024 32 × 32 பண்ணால் மல்டிப்ளை பண்ணி போட்டால் 1024. அப்போ 32 மீட்டர். ஆன்சர் அவ்வளோதான். ரைட்டுங்களா? இந்த மாதிரி மென்சுரேஷன் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி தெரியலன்னா கேளுங்க, சொல்லித்தரேன். உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சம்மு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டதெல்லாம் கைப்பட உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் பிரிண்ட் போட்ட புக்கில் இந்த அளவுக்கு கிளியராக இருக்காது, உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துட்றோம். நான் மேக்ஸ் ரிவிஷனுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு இதை சொல்லியும் கொடுத்துட்றோம். ரைட்டுங்களா? இங்கே பாருங்க, ரைட்டுங்களா? ஏன்னா நீங்கள் பிரிண்ட் புக்கில் வந்தால் இந்த அளவுக்கு அடித்து இந்த டிவிஷன் இதெல்லாம் அடிக்கிறோம்ல, இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கிறதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு ஒரு 15 கணக்கு இருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். ஸ்கூல் புக்கில் ஒரு 25 கணக்கு போதும். எல்லா மாடல்லையுமே கொடுத்துட்டேன் 2D. அதுவே போதும். 15 கணக்கு. இந்த 15 கணக்கு பார்த்தாலே 2Dயில் வந்துடும். 3Dயில் ஒரு 30 கணக்கு இருக்குது, போதும். மென்சுரேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 30 கணக்கு இந்த மாதிரி பிடிஎஃபாக நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைன்னா கேளுங்க. உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியலனாலும் ரெக்கார்ட் வீடியோவும் கொடுக்குறேன் நான். ரைட்டுங்களா? பாருங்கள், மறுபடியும் இந்த மாதிரி பிடிஎஃப் வேணாலும் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. சப்ஜெக்ட் வைஸ் தனி வெட்டி, தொடர் வெட்டி, அடுத்தது வேலை, மீசிமா, மீபேவா, எந்த சம்பந்தாலும் பிடிஎஃப் இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்றோம். ரைட்டுங்களா? டூடியில் ஒரு 15 சம்மு. இந்த 15 சம்மு பார்த்தாலே போதுமானது தான், ரிவிஷனுக்கு உதவும்.
நன்றி, வணக்கம்.